குறைஞ்சபட்சம் கில்ட் இருக்காதாங்க. நான் ரொம்ப அதிகமா கேட்கலங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நான் கில்ட்லாம் எதிர்பார்க்கல. அது வரவும் வராது அந்த ஆன்டி கிட்ட எல்லாம். நம்மளால ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம தள்ளி விட்டோம், கேமுக்காக பண்ணோம், கோவத்துல பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பண்ணிட்டோம், அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் கில்ட் இருக்கணும்லங்க. 1% எப்படி அவங்களால சிரிச்சு விளையாட முடியுது, மத்தவங்களை ட்ரிகர் பண்ண முடியுது, பாட்டு பாட முடியுது, ரொமான்ஸ் பண்ண முடியுது, அங்க உட்காந்து கட்டி பிடிக்க முடியுது, என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலங்க. நான் கோவத்துல ஏதாவது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து என்னால இருக்க முடியாது. என்னால ஒரு வண்டிக்குள்ள டாஸ்க் ஆச்சு, மயிராச்சு, வெளியே போய் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பார்ப்பேன். என் தப்பு இல்லைன்னா உட்கார்ந்து போய் பார்ப்பேன். ஆனா எல்லா தப்பும் அவங்க மேல இருக்கு, எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. மார்னிங் வரைக்கும் அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்களால முடியுது? எந்த தப்பும் பண்ணல சபரி, எந்த தப்பும் பண்ணல வினோத். அவங்க கம்ஃபர்டபிளா முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. சாண்ட்ராக்கு இப்படி ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் இறங்கி ஓடி போய் அவங்கள தூக்குனாங்க. சபரி டாப் பாயிண்ட்ல இருந்தாரு, டாப் பாயிண்ட்ல இருந்தாரு. 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. டைரக்டா டிக்கெட் ஃபினாலே வந்து அவர் வாங்கி இருப்பாரு. எதுக்காக விட்டு போனாரு? ஒரு மனுஷன் சக போட்டியாளர் இல்ல யாரோ ஒருத்தங்க துடிக்கிறாங்க, எப்பற பார்த்து உங்களால உட்கார முடியுது? அவங்க நடிக்கிறாங்கடா, சர்ற நடிக்கணும்டா, ஆக்ட் பண்றாங்க, சும்மா டிராமா பண்றாங்க, வெச்சுக்கோ. நிஜமா தான் என்ன பண்ணுவ? அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? உன்னால ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? எப்படி அவங்களால உட்கார்ந்து சிரிச்சு ரொமான்ஸ் பண்ண முடியுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல.